இன்று நான் உங்களுக்கு 2009ஆம் ஆண்டு வெளியான நகைச்சுவை, கற்பனை மற்றும் மர்மத் திரைப்படமான சிம்பலை காண்பிப்பேன். எச்சரிக்கை, ஸ்பாய்லர்கள், கவனமாக இருங்கள். ஜன்னல்கள் அல்லது கதவுகள் இல்லாத, தெரியும் கூரை இல்லாத ஒரு வெள்ளை வெற்று அறையில் ஒரு ஜப்பானிய பையன் விழித்துக் கொள்கிறான். பிரகாசமான வண்ண பைஜாமாக்களை அணிந்திருக்கிறான். அவன் சுவர்களில் ஒன்றை இன்னும் உன்னிப்பாக ஆராயச் செல்கிறான். அதிலிருந்து நீண்டு கொண்டிருக்கும் ஒரு ஆண் உறுப்பினரைப் போன்ற ஒரு விசித்திரமான முன்னோக்கை கவனிக்கிறான். அவன் அதை சில முறை தள்ளி பின்னர் நுனியை அழுத்துகிறான். இதனால் நூற்றுக்கணக்கான சிரிக்கும் குழந்தை தேவதைகள் சுவர்கள் மற்றும் தரையிலிருந்து வெளிவருகின்றன. அவை சில வினாடிகள் மட்டுமே அங்கேயே இருக்கும். ஆனால் அவை விட்டுச் செல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவற்றின் உறுப்பினர்கள் அனைவரும் இப்போது சுவர்கள் மற்றும் தரையிலிருந்து வெளியே ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கற்றல் என்பது இந்த கட்டத்திற்கான சொல். விசித்திரமான வடிவிலான பொத்தானை தொடர்பு கொள்ள பயன்படுத்திய விரலை முகர்ந்து பார்க்கும்போது மனிதன் பயத்தில் கத்துகிறான். பின்னர் அவன் கூக்குரலிட்டு அருகிலுள்ள யாரிடமாவது உதவிக்காக கெஞ்சுகிறான். ஆனால் எந்த பலனும் இல்லை. என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அவர் வெவ்வேறு பொத்தான்களை அழுத்தத் தொடங்குகிறார். ஒவ்வொரு முறையும் அவர் அவ்வாறு செய்யும்போது ஒரு பெரிய குவளையிலிருந்து ஒரு சிறிய பல் துலக்குதல் வரை ஒரு புதிய சீரற்ற பொருள் அறைக்குள் விழுகிறது. இந்த யோசனையை அவர் ஒரு ஒற்றை பொத்தானை பயன்படுத்தி சோதிக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய குவியல் சாப்ஸ்டிக்ஸை பெறுகிறார். ஏனெனில் அதே பொத்தானை மீண்டும் அழுத்தினால் அதே விஷயம் கிடைக்கும். அவரது சிரிப்பு விரைவானது. இருப்பினும் ஒரு சிறிய வண்டி சுவரிலிருந்து வெளிப்பட்டு சாப்ஸ்டிக்கிற்கு அருகிலுள்ள பொத்தானை தொடும்போது அவரது கால்களில் தாக்குகிறது. அவர் வேதனையில் அலறிய பிறகு அவர் மற்றொரு பொத்தானை அழுத்துகிறார். அது ஒரு பட்போல மாறி அவரது முகத்தில் வாயுவை தெளிக்கிறது. அவர் பந்தை சுவரை நோக்கி வீசும்போது அது அவருக்கு சுஷியை தரும் ஒரு பொத்தானை கிளிக் செய்கிறது. மணிநேரங்களுக்குப் பிறகு அந்த நபர் அறையில் ஏராளமான வித்தியாசமான பொருட்களை குவித்துள்ளார். அவருக்கு பசிக்கிறது, எனவே இது அவரை மகிழ்விக்கிறது. ஆனால் அவர் சோயா சாஸை இழக்கிறார் என்பதை அவர் கவனிக்கிறார். அவர் முன்னால் சுஷி குவியல் இருக்கும் வரை, ஆனால் சாஸ் இல்லாதவரை அவர் தொடர்ந்து ஒரு பொத்தான்களை அழுத்துகிறார். அந்த நபர் கைவிட்டு சுஷியை சாப்பிடுகிறார். அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று அவர் காண்கிறார். கடைசி பகுதியை முடித்த பிறகு அவர் மேலும் பொத்தானை அழுத்துகிறார். இறுதியில் ஒரு பாட்டில் சோயா சாஸ் தோன்றும்போது கோபமடைகிறார். அவர் பாட்டிலை ஆவேசமாக வெளியே தள்ளி பின்னர் மற்றொரு பொத்தானை அழுத்தி ஒரு விண்டேஜ் 3D கண்ணாடிகளை பெறுகிறார். அந்த நபர் மகிழ்ச்சியடைகிறார், ஏனென்றால் அவர் அவற்றை அணிந்தபோது தீர்வை கண்டுபிடித்திருக்கலாம் என்று அவர் நம்புகிறார். மேலும் தனது உறுப்பை நோக்கி சுட்டிக்காட்டும் ஒரு சிறிய தேவதையை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட பொத்தானை அழுத்திய பிறகு அவர் பார்ப்பது கவுண்டவன் மற்றும் மேலிருந்து வாயுவை அவர் மீது செலுத்தும் ஒரு பெரிய பின்புறம். ஒரு மங்காவின் 5 தொகுதிகளை படித்த பிறகு அவர் மிகவும் கவர்ச்சிகரமானதாக காண்கிறார். 6வது தொகுதியை பெற ஒரு பொத்தானை அழுத்துகிறார். ஆனால் அதற்கு பதிலாக அவர் 7வது பெறுகிறார். அவர் விரக்தியடைந்து கூடுதல் பொத்தான்களை அழுத்தத் தொடங்குகிறார். ஆனால் அவை இன்னும் அவருக்கு ஒரு சிக்ஸரை கொடுக்கவில்லை. இருப்பினும் அவர் அழுத்தும் இறுதி பொத்தான் அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆச்சரியத்தை அளிக்கிறது. அது அதன் பின்னால் ஒரு கதவை மறைக்கும் சுவரின் ஒரு பகுதியை திறக்கிறது. இந்த கண்டுபிடிப்பை கொண்டாடும் போது அந்த நபர் மிகவும் உற்சாகமடைந்து தப்பிக்க எந்த பொத்தானை திறக்கிறது என்பதை மறந்துவிடுகிறார். அடுத்த பொத்தானை தண்ணீர் அவரது தலையில் விழச் செய்கிறது. மேலும் அவர் சீரற்ற முறையில் ஒன்றை முயற்சிக்கும்போது ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினர் சுவரிலிருந்து சுவருக்கு ஓடுவதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைகிறார். சுவர் திறக்கும்போது அவர் 3வது ஒன்றை நோக்கி விரைகிறார். அது அவருக்கு தேவையான ஒன்றாக மாறிவிடும். ஆனால் அது அவரது முகத்தில் மூடப்படும். உறுப்பு முனை கீழே இருக்கும் வரை கதவு திறந்திருப்பதைக் கண்டறிந்ததும் 2வது முயற்சி அதே முறையில் முடிந்த பிறகு மாற்று முறைகளை பரிசோதிக்கத் தொடங்குகிறார். ஓட்டப்பந்தய நிலைப்பாட்டில் தனது காலால் அதை தள்ளுவதன் மூலம் அவர் தொடங்குகிறார். தூரம் அவரது ஓட்ட நேரத்தை பாதிக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் அவர் முடிந்தவரை தூரத்திலிருந்து ஒரு ஈதட்டரை கொண்டு அதை தாக்குகிறார். இவை எதுவும் வேலை செய்யாது. அல்லது ஒரு விசிறியிலிருந்து காற்றால் அதை தாக்கவோ அல்லது குதிக்கும் கயிற்றால் அதை இழுக்கவோ முடியாது. பொத்தானை கிளிக் செய்த பிறகு அவர் வண்டியில் குதித்து அதை தள்ள விரும்புகிறார். ஆனால் சில முயற்சிகளுக்குப் பிறகு அதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர் உணர்கிறார். பொத்தான் நுனியை எப்படி கீழே பிடிப்பது என்று அவன் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் அதன் மேல் பெரிய குவளையை வைக்கும்போது பொத்தான் மீண்டும் ஒரு முறை நீண்டு செல்கிறது. இதனால் குவளைக்கு அதிக எடை கொடுக்க திரவத்தை நிரப்ப வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த நபர் வருகிறார். முதலில் அவன் தண்ணீர் பொத்தானை முயற்சி செய்கிறான். ஆனால் அது வேலை செய்யவில்லை. ஏனெனில் தண்ணீரை வேறு திசையில் செலுத்த எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அது அவன் மீது விழுகிறது.
அடுத்த முறை குவளையில் சுஷியை ஏற்ற முயற்சிக்கும்போது அது மிகவும் கனமாகி அதை மேலே கொண்டு செல்லக்கூட முடியாது. குவளையின் கழுத்து அவனது கைக்குள் பொருந்த முடியாத அளவுக்கு சிறியதாக இருப்பதால் அந்த மனிதன் நிறைய சுஷி துண்டுகளை துண்டு துண்டாக எடுக்க சாப்ஸ்டிக்ஸை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். சிறிது நேரத்திற்குப் பிறகு குவளையை எடுக்க அவன் போதுமான அளவு பிரிக்கப்பட்டிருக்கிறான். அதை அவன் பொத்தான்களுக்கு அருகில் கொண்டு வருகிறான். அவன் வந்ததும் அது எந்த பொத்தானை என்று அவனுக்கு நினைவில் இல்லாததால் குவளையை தரையில் வைக்க வேண்டும். ஒன்றை அழுத்த முயற்சிக்கும்போது ஆப்பிரிக்க பழங்குடியினர் வெளியே வந்து தற்செயலாக அடித்தளத்தில் மோதி அதை இரண்டாக உடைக்கிறார்கள். இது அந்த மனிதனை அழிவின் விளிம்பிற்கு மேல் தள்ளுகிறது. பின்னர் அவர் சரியான பொத்தானை கண்டுபிடித்து அதை சுஷியால் மூடத் தொடங்குகிறார். அதே நேரத்தில் அவர் கத்துகிறார், அழுகிறார். இயற்கையாகவே இதுவும் தோல்வியடைகிறது. மேலும் சிறிய உறுப்பு அரிசியிலிருந்து வெளியே வருகிறது. பின்னர் அந்த மனிதன் பொத்தானை டேப்பால் மூட முயற்சிக்கிறான். பின்னர் டேப் மற்றும் ஒரு எஃகு தகடு மூலம் மூடுகிறான். ஆனால் பயனில்லை. அந்த நபர் பற்களை கழுவ விரும்புகிறான். எனவே கதவு ஒவ்வொரு முறையும் அவரது முதுகில் அடிக்கும் போதும் ஒரு தூக்கம் வரும் போதும் ஏற்படும் வேதனையை போக்க சில மருந்துகளை எடுத்துக்கொண்ட பிறகு தண்ணீர் எடுக்க ஒரு பொத்தானை குத்துகிறான். இருப்பினும் அது தவறான பொத்தான். ஏனெனில் இது கூரையிலிருந்து தொங்கும் ஒரு கயிற்றை காட்டுகிறது. இது ஒரு புதிய திட்டத்தை தூண்டுவதால் இது அவரது உற்சாகத்தை விரைவாக உயர்த்துகிறது. அவர் கதவை திறக்கிறார். கயிற்றைக் கொண்டு அறையின் குறுக்கே ஊசலாடுகிறார். கதவு மூடுவதற்கு முன்பு அதை செய்கிறார். கற்பனையான சுவருக்கு பின்னால் உள்ள கதவுக்குள் நுழைய அவர் எடுத்த முயற்சி துரதிருஷ்டவசமாக தோல்வியடைந்தது. ஏனெனில் அது பூட்டப்பட்டிருப்பதைக் காண்கிறார். கதவு மூடுவதற்கு சற்று முன்பு அவர் அறைக்கு திரும்புகிறார். ஆனால் அவர் வெளியேறும்போது அது இன்னும் அவரை தாக்குகிறது. அவன் கோபத்தில் சுவரை உதைத்து ஒரு பொத்தானை அழுத்துகிறான். அது அறையின் மையத்தில் மிதக்கும் சாவியை விடுவிக்கிறது. கதவை திறந்து வைத்திருக்கவும் அறையின் மையத்தில் மிதக்கும் சாவியை விடுவிக்கவும் மனிதன் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் கதவைப் போலவே பொத்தான் மீண்டும் இயங்கும்போது அது மறைந்துவிடும். ஆனால் முதலில் அவன் பொத்தானை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் கவனச்சிதறல் காரணமாக அவன் அதை தவறாக பிடித்தான். அவன் சுவரை உதைத்தபோது அவன் கால் எங்கே விழுந்திருக்கும் என்பதை தோராயமாக மதிப்பிடுவதன் மூலம் ஒரு பொத்தானை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் ஒரு நாய் சுவரிலிருந்து வெளியே வந்து அவனை நோக்கி குறைக்கிறது. அதிர்ஷ்டவசமாக மூன்றாவது முயற்சி வெற்றி பெற்றது. இருப்பினும் அடுத்த பொத்தானுக்கும் அதே பிரச்சனை உள்ளது. மனிதன் பின்னோக்கி நடந்து சென்று ஒரு சுஷி மீனை எடுக்கிறான். பின்னர் அவன் சுவருக்கு திரும்பி சரியான பொத்தானை குறிக்கிறான். அதே நேரத்தில் அவன் பார்வையை பேணி பொத்தானை நோக்கி கையை நீட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அதை அழுத்தும்போது நாய் மீண்டும் ஒருமுறை வெளிப்படுகிறது. இந்த முறை அவன் பொத்தானை விரைவாக கண்டுபிடித்து தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறான். அதாவது கயிறு தோன்றச் செய்து மற்ற பொத்தான்களை அடைய அதன் மீது ஊசலாடுவது. இருப்பினும் அது போதுமானது. தரையில் விழும்போது பல பொத்தான்களில் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட ஒரு பிளங்கரை கவனிக்கிறார். அதை பயன்படுத்தி சுவரை தொட்டு தன்னை மேலும் உந்தித் தள்ள முடியும் என்பதை உணர்கிறார். இதுவே அவரது சிறிய பிரச்சினைக்கான தீர்வாகும். ஒரு தோல்வியுற்ற முயற்சிக்குப் பிறகு அவர் பொத்தான் சாவியை அழுத்தி சாவியை பிடித்து கதவு பொத்தானை அழுத்தி பிளங்கரை பயன்படுத்தி தன்னைத்தானே உந்தித் தள்ளி கயிற்றில் ஊசலாடுவதன் மூலம் அது மூடுவதற்கு முன்பு கதவை அடைய முடியும் என்பதால் உத்தி செயல்படுகிறது.